நீ தீர்ப்பை கொடுக்கலாம் நீதியை நிலைநாட்டுவதற்காக. ஆனால் அந்த நீதியை நிலைநாட்டுறது அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. 361 கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் அதிகாரம் கொடுத்தாங்களே, அதை மீறுவதற்கு நீ யார்? உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? நான் நீதியை நிலைநாட்டு தீர்ப்பு கொடுப்பேன்னா நாளைக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் சேரில் போய் உட்காந்துருவீங்களா? நாட்டே ஆள உட்காந்துருவீங்களா? ஒவ்வொருவருக்கும் துணைவேந்தருக்கும் 10 கோடி வாங்குவாங்க. ஒவ்வொரு துணைவேந்தருக்கும் 20 கோடி வாங்குவாங்க. 10 கோடி கொடுத்து 20 கோடி கொடுத்து துணைவேந்தர் ஆகிறவன் அங்கே போனவுடனே சம்பாதிப்பானா இல்லையா? அப்போ நீதிமன்றம் பிஸ்னஸ் சென்டர் ஆயிரும். இந்து என் ராமகிருஷ்ணன் தன்மானத்தை பற்றி பேசலாமா? ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி விஜயகுமார் கமிஷனரை அனுப்பின உடனே விழுந்து ஓடி பெங்களூரில் ஒளிந்த கோழை நீங்கள். தெரியாது உங்கள் கதை? அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு போய் ஜெயலலிதாவுக்கு தூதனுப்பி காலில் போய் விழுந்தாள். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சிறப்பு செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அரசியல் அலசலை பார்ப்போம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இது ஒரு மோசமான தீர்ப்பு. இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு மோசமான தீர்ப்பை இந்திய மக்கள் பார்த்ததே கிடையாது, கேட்டதும் கிடையாது. சட்டத்தின் மீறல், அப்பட்டமான சட்டத்தின் மீறல். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கவர்னர் ஸ்டாலின் நிறையா மசோதா போட்டு அனுப்பினார். நிறையா மசோதாக்கள் சரியாக இருந்தால் கவர்னர் அனுமதி கொடுத்துட்டார். ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, கல்வியை பூரா தான் கண்ட்ரோலில் எடுக்கணும், பல்கலைக்கழகத்தை பூரா இவர் எடுத்துக்கணும், இவர் வேந்தர் ஆயிடணும். இதுவரை வேந்தர் யார் பல்கலைக்கழகத்துக்கு? கவர்னர். ஏன் கவர்னரை வேந்தராக போட்டான் வெள்ளைக்காரன்? அரசியல்வாதி பூரா ஊரை மேயிறவங்கவன், கள்ளச்சாராயம் காய்ச்சிறவன், மண்ணழுறவன், மலையை குடையிறவன், இது வயலன்ஸ், அதாவது இந்த ரவுடித்தனம் பண்ணுறவன், இவன் தான் அரசியல்வாதி. இவன் தான் மந்திரியாகவும் முதல் மந்திரியாகவும் நாட்டில் வராங்க. கொள்ளையடித்து வெளிநாட்டில் போய் கோடிக்கணக்கான பணத்தை மனசாட்சிக்கு எதிராக சேர்த்து வைத்து கொண்டிருப்பவன் தான் இன்றைக்கி அரசியல்வாதி. இதை வெள்ளைக்காரன் அப்போவே கணித்தான். வருங்காலத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், இந்தியா நல்லா இருக்கணும், நம்மெல்லாம் மனசாட்சி பார்த்தோம் வெள்ளைக்காரன். ஆனால் இந்தியாவிலேருந்து வர அரசியல்வாதி அவன் மக்களையே கொள்ளையடிப்பான். அதனால் எதை வேணாலும் அவன் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கோம். வருங்காலத்தில் கல்விங்கிறது ஒழுங்காக இருக்கணும். இந்த கல்வியில் இவனை உள்ளே விடக்கூடாது. அதனால் கவர்னருக்கு தான் அதிகாரம் கொடுக்கணும். துணைவேந்தர் யார் வரா? ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி படிச்சுட்டு தான் துணைவேந்தராக வராங்க. கல்லூரிகளில் பூரா லெக்சரராக இருக்கிறவங்க கூட ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி படிச்சுட்டு வரான். இந்த படிச்சுட்டு வர்றவன் இவனை இந்த திருடர்கள் கூட்டம், திருட்டு பையங்க, படிக்காத பயில்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, சட்டத்தை, அரசியல் சட்டத்தை, அவன் அரசியல் சட்டத்தை பார்த்து தான் நம்ம எழுதணும். நம்ம எழுதுனது நம்முடைய முழுவதும் நம்ம கற்பனையில் வந்ததில்லை. வெள்ளைக்காரன் அரசியல் சட்டத்தை கொஞ்சம் மாற்றி தான் எழுதணும். அவன் வெள்ளைக்காரன் எதை வச்சுருந்தானோ அதை அம்பேத்கர் என்ன பண்ணார்? கல்வியை இவங்க கையில் கொடுக்கக்கூடாது, வெள்ளைக்காரன் எவ்வளவு சிந்திச்சிருக்கான் அப்படின்ட்டு கல்வி கவர்னர் கையில் தான் இருக்கணும்னு போட்டார். கவர்னர் படித்தவங்கள போடுவாங்க, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, அனுபவம் உள்ளவங்க, மனசாட்சி உள்ளவங்க, சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணுறவங்க, இவங்கள போடுவாங்க. நீ மாதிரி முடிச்ச வைக்கி நீங்கள் பூரா ஊரை கொள்ளையடிக்கிறவங்க, உங்கள் கையில் கொடுக்கக்கூடாதுன்னு தான் அம்பேத்கர் எழுதினார். கவர்னருக்குத்தான் இந்த பவர் அப்படிங்கிற அந்த அதிகாரம் கல்வியை பொறுத்தவரை கவர்னர்கிட்ட இருந்தது. நம்ம தமிழ்நாட்டிலே உருப்படியாக இருந்தது கல்வி தான். இவங்க கையில் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் கண்ணால் பார்த்தது சர்வீஸ் கமிஷன், அதில் குரூப் 1ன்னு ஒன்று இருக்கும். அதில் டிஎஸ்பி, டெப்புட்டி கலெக்டர் இவங்களெல்லாம் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. என் கண்ணால் பார்த்தது கருணாநிதி மாவட்ட செயலாளர் மகன், மாவட்ட செயலாளர் மருமகன், கட்சிக்காரன் மகன், ஒன்றுக்குமே லாயக்கு இல்லாத படிப்பறிவு இல்லாதவனெல்லாம்
டிகிரி முடிச்சிருந்தா டிஎஸ்பி இப்போ இதுன்னு சொல்லி அந்த இதில் பாவம் திறமையாக பரிட்சை எழுதணுனுக்கு கிடைக்காது. கருணாநிதி உள்ளே போய் இன்டர்வியூவில் மார்க்கை போடு, என் கட்சிக்காரனுக்கு போடுன்னு இந்த டிஎஸ்பி போஸ்ட்டையே கெடுத்தவர் கருணாநிதி. நிறைய டிஎஸ்பிங்க மோசமானவங்க வந்தாங்க கருணாநிதி இருக்கும்போது. இதே மாதிரி தான் வந்து மெடிக்கல், இந்த முதலமைச்சருக்கு சிஎம் கோட்டான்னு ஒதுக்குவாங்க 5% 10%. அதை பூரா 35 மார்க் எடுத்து அட்டம்ப்ட் அடித்த கட்சிக்காரன் பசங்களுக்கு பூரா கொடுத்தவர் கருணாநிதி. நமக்கு ஓட்டு கிடைக்கணும், இவன் தான் வேலை பார்ப்பான், அவன் மகனா வா மருமகனா வா, எவ்வளோ எடுத்துக்க 30 பாஸ் தானே வாங்கிக்க எம்பிபிஎஸ் சீட்டு, ரெண்டையும் குட்டிச்சவராக்கினவர் கருணாநிதி. எம்பிபிஎஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎஸ்பி. இந்த டிஎஸ்பி அவர் தான் வருங்காலத்தில் கன்ஃபர்டு ஐபிஎஸ் ஆனால் ஐபிஎஸ் ஐஜி ஏடிஜிபி வருவாங்க. அதே மாதிரி டெப்புட்டி கலெக்டராக வருவான், கன்ஃபர்டு ஐஏஎஸ் ஆவான், கலெக்டரெல்லாம் வருவான். குட்டிச்சவராக்கினார் கருணாநிதி. காரணம், அதெல்லாம் இவங்க கையில் அந்த அதிகாரம் இருந்தது. அவரால் கல்வியை மட்டும் குட்டிச்சவராக்க முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேந்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்னர், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்படி இருந்தது. ஸ்டாலின் வந்த உடனே இதையும் குட்டிச்சவராக்கிடுவான். நம்ம அப்பா அதெல்லாம் குட்டிச்சவராக்கிட்டார். குட்டிச்சவராக்கிறதுக்கு எது இருக்குது? இதை வந்துடும். நான் தான் வேந்தர், முதலமைச்சர், கவர்னரும் வேந்தர் இல்லை அப்படின்னு கொண்டு வந்தார். அவருக்கே கொஞ்சம் கூச்சம் இருக்கணும். ஒரு பதவியை வகிக்கிறீங்கன்னா நம்ம தகுதியா? மார்க் என்ன? எஸ்எஸ்எல்சியில் 15, 18, 20 ஃபெயிலு. பியூசியில் என்ன மார்க்கு? ஃபெயிலு. டிகிரி ஒழுங்காக முடித்தாரா? நம்ம போய்கிட்டு ஆராய்ச்சி படிப்பு படித்தவனுக்கு போய் நம்ம போடலாமா? நமக்கு வந்து அந்த தகுதி இருக்கான்னு யோசிக்க வேணாமா? கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் போட்டார். நான் தான் வேந்தர். கவர்னர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். 10 மசோதாக்கள், எல்லாமே கல்வி சம்மந்தப்பட்டவை. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம், உலகத்திலேயே வந்து 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 தரமுள்ள பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் ஒன்று. அதை தரங்கட்டு ஸ்டாலின் போய் உக்காந்தா வேந்தரா கட்சிக்காரனை போட போகிறாரு, மாவட்ட செயலாளர் பசங்களை போட போகிறாரு. அப்பா செஞ்ச வேலையா நாசமாக போகுமா இல்லையா? 10 மசோதா போட்டார் மனசாட்சியை அடகு வைத்து. கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமாக இல்லையா ஸ்டாலின்? இந்த பதவிக்கெல்லாம் நீங்கள் தகுதியானவரா? யோசிக்க வேணாமா? மனசாட்சி இல்லையா? படித்தவன் இருக்கக்கூடிய பதவி அது. படிக்காதவங்க அரியஸ் வச்சவங்கெல்லாம் நீங்கள் போய் அதில் இதுன்னு உக்காந்திங்கன்னா, வேந்தர்னு உக்காந்திங்கன்னா கல்வி குட்டிச்சோராயிரம்ல. நீங்கள்லாம் அரசியல்வாதி இல்லை. அதனால் 10 மசோதாக்களை கவர்னர் மனசாட்சியின் அடிப்படையில் கல்வி குட்டிச்சோராயிரவங்களெல்லாம் போட்டான்னு நிறுத்தி வைத்தார். சில மசோதாக்களை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புனார், ஜனாதிபதிக்கும். 10 நின்று ஒரு வருஷமாக நின்று போச்சு. அப்போ இந்த திருட்டு கூட்டம், இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? திருடன் இந்த கூட்டம் எல்லா திருட்டையும் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுதான் மிகப்பெரிய இது. உங்கள்கிட்ட அநியாயம் அக்கிரமத்தை போய் நீதிமன்றம் மூலமாகவே நடத்திடுவாங்க. அப்பாவுக்கு சமாதி எடுத்தது, இந்த மாதிரி இதுக்கு ஆர்டர் வாங்கினது, இதுக்கு நீதிமன்றம் துணை போவாங்க. அதனால் இப்போ என்னாச்சு? நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டார். கவர்னர் 2 வருடமாக இந்த பில்லை எல்லாம், இந்த சட்டத்தை எல்லாம் நிலுவையில் வைத்திருக்கிறார், அவரை உடனே போட சொல்லுங்கள். இதுதான் சரி. நம்ம அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கொடுத்தா கவர்னர் கையெழுத்து போடணும் அப்படின்னு இருக்கு. இல்லை கவர்னருக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். அவர் என்ன குறுக்கொழி என்ன கடைப்பிடிச்சார்? இவங்களை பூரா கொண்டாந்து இதை போட்டு நாசம் பண்ணிடுவாங்க இதை பல்கலைக்கழகத்திலான்னு ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சுட்டார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு சட்ட புஸ்தகத்தை அப்படியே புரட்டி பார்க்குறான். என்னத்தை சட்டம் பிடிச்சிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம்? இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் தெரிஞ்சவங்க மிகப்பெரிய நீதிபதிகள், மிகப்பெரிய வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க. இவங்க கால் தூசி பெற மாட்டாங்க அங்கே இருக்கிறவங்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். உங்களிடம் நேர்மை இல்லைங்கிறான் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாங்க. உங்களிடம் நேர்மை இல்லை. யார்? கவர்னரை பார்த்து. உங்கள் நேர்மை தான் 100 கோடி ரூபாயில் சிரிச்சதை. ஹைகோர்ட்டு நீதிபதி வீட்டில் 100 கோடி எடுத்தாங்களோ. உங்கள்கிட்ட நேர்மை வந்து எப்படி குடிகட்டி பிறக்குதோ? நிறைய கதை சொல்லவா? அங்கே நடக்கிற கதையெல்லாம் அவ்வளவு கதை நடக்குது. இவங்க வந்து இவரை பார்த்து உங்களிடம் நேர்மை இல்லை. யார்? கவர்னரை பார்த்து சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க? நம்ம அரசியல் சட்டத்தில்
ஒரு பிரிவு இருக்குது 361. அந்த பிரிவில் என்ன சொல்கிறாங்க, கவர்னரோ ஜனாதிபதியோ நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்துக்கிட்டு நீதிபதினு உட்காந்துருக்கிறதெல்லாம் சும்மா இதில் இல்லை, அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதே இதில் அதே உச்ச நீதிமன்றத்தில் இதில் இந்திய அரசியல் சட்டத்தில் இன்னொரு சட்டம் இருக்குது, ஆர்டிக்கல் 142ன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதில் ஒரு சின்ன ஓட்டை வச்சாங்க, நீதியை நிலைநாட்டுவதற்காக உச்ச நீதிமன்றம் எதை வேணாலும் ஆர்டர் போடலான்னு இருக்குது. ஆனால் நீதியை நிலைநாட்டுவதற்காக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கலாம். அந்த தீர்ப்பு இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட மற்ற விஷயங்களை மீறுவதாக இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, 2 நீதிபதிகளும் புரிஞ்சுக்கோங்க. சட்டம் படிக்கலையா ஒழுங்கா போய் புத்தகத்தை போய் படிச்சுட்டு வாங்க. வெட்கக்கேடு. நான் 142 எனக்கு இருக்கிற அதிகாரத்தை கொடுக்குறேன். உனக்கு இருக்க அதிகாரம் என்ன? 142 நீ தீர்ப்பை கொடுக்கலாம் நீதியை நிலைநாட்டுவதற்காக. ஆனால் அந்த நீதியை நிலைநாட்டுறது அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. 361 கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் அதிகாரம் கொடுத்தாங்களே, அதை மீறுவதற்கு நீ யார்? உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? நான் நீதியை நிலைநாட்டு தீர்ப்பு கொடுப்பேன்னா நாளைக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் சேரில் போய் உட்காந்துருவீங்களா? நாட்டே ஆள உட்காந்துருவீங்களா? இல்லையா? நம்ம இப்படி சொல்கிறேன்னா அதில் என்ன தப்பு நடந்ததுன்னா, நான் கோபத்துக்கு காரணம், நம்ம நாட்டில் எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தால் சட்டமன்றத்தில் சட்டத்தை பாஸ் பண்ணணும். அந்த சட்டத்தை நீவர் கவர்னர் அனுமதி கொடுக்கணும். அப்போ தான் அது சட்டமாகும். இதுதான் அரசியல் சட்டம். மத்தியில் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றணும் சட்டத்தை, ஜனாதிபதி அதுக்கு சம்மதம் கொடுக்கணும். அப்போ தான் அது சட்டமாகும். இதுதான் இந்திய அரசியல் சட்டம். என்ன தப்பு பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்னா, 10 மசோதாக்கள் அவர் அனுமதி கொடுக்காமல் இருந்தது. நீ என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் சொல்கிறேன். சிந்திக்க தெரிந்தவனா நீ? சட்டம் படித்தவனா நீ? நீ என்ன சொல்லியிருக்கணும்? 1 மாதம் டைம், ஒரு கவர்னர் 1 மாதம் டைம், 1 மாதத்துக்குள் இத்தனை சட்டத்துக்கும் நீங்கள் அனுமதி கொடுங்கள்னு சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே அனுமதி கொடுத்துட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக செய்த மிகப்பெரிய சதி. இவ்வளோ பெரிய சதியை நீதிபதிகள் செஞ்சுருக்காங்க. உனக்கு ஏது அதிகாரம்? சட்டத்திற்கு அனுமதி கொடுப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதைத்தான் நான் கேட்குறேன். ஆர்டிக்கிள் 142 கொடுத்தது பொதுவாக ஏதாச்சும் இது நீதியை நிலைநாட்டுவதற்காக பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கலாம்னு சொன்னது. இதில் இந்திய அரசியல் சட்டத்தில் குறிப்பாக கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீறி உங்களால் கொடுக்க முடியாது. எப்படி மீறினீங்க? கவர்னர் கொடுக்குற அனுமதியை எப்படி உச்ச நீதிமன்றம் கொடுத்தீங்க? உங்களுக்கு ஏது அதிகாரம்? நீ உக்காந்துக்கிட்டு சட்டப்படி நடக்குதா இல்லையா, சட்ட விரோதமாக, அந்த தீர்ப்பை மட்டும்தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் நல்ல சட்டம் படித்தவங்ககிட்ட நான் கேட்குறேன், ஒரு பில்லுக்கு ஒரு சட்டத்துக்கு கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை உச்ச நீதிமன்றமே கொடுத்தது சட்ட விரோதமாக இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் எத்தனையோ பேர் படித்தவங்க இருப்பீங்க. எப்படி இந்த அதிகாரம் அவங்க கைக்கு போச்சு? எப்படி இதை கொடுத்தாங்க? அவங்களே கொடுக்குறாங்க. நானே அனுமதி கொடுத்துட்டேன் எப்படி சொல்லும்? அப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிடுவோம். இதுக்கு தான் இந்திரா காந்தி அடித்தது. அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் உங்கள் தேர்தல் செல்லாதுன்னு தூக்கி அடித்து எமர்ஜென்சியை கொண்டாந்து ஒவ்வொருத்தரும் துண்டை காணான் துணியை காணான்னு நீதிபதிகள்லாம் போய் கோர்ட்டுக்கு அதிகாரத்தை நிறுத்தி வச்சாங்க. கோபத்தில் உன்னுடைய இதை மீறிய அதிகாரத்தை நான் ஒரு பிரைம் மினிஸ்டராக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எலெக்ஷன் செல்லாதுன்னு மக்கள் ஓட்டு போட்டு வந்திருக்கேன், எதன் அடிப்படையில் சொன்னாயின்னு தான் பிடிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு முதுகெலும்புள்ள பிரைம் மினிஸ்டர் இல்லை. அதனால தான் இவங்க இவ்வளவு ஆடுறாங்க, நீதிபதிகள்லாம் இவ்வளவு ஆடு. முதல் சட்ட மீறல். நீங்கள் யார்? சட்டத்திற்கு அனுமதி கொடுக்க நீங்கள் யார்? சட்டத்திற்கு அனுமதி கொடுக்க உங்களுக்கு ஏது அதிகாரம்? இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லாத அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தது, நீங்கள் குற்றவாளிகள். அதுதான் என்னுடைய அடுத்தது ஒன்று. நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் நம்ம சட்டத்தை சட்டசபையில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வச்சா இத்தனை நாளைக்குள்ளே அதை கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் அது இல்லை. கவர்னர் எவ்வளவு நாள்னாலும் வச்சுக்கிறனாலும் இருக்குது. இது ஒரு லூப்போல். இது தப்பு தான். 6 மாதத்தில் கொடுக்கணும், இல்லை 2 மாதம் 3 மாதத்தில் கொடுக்கணும்னு போட்டுருக்கணும். அது போடாமல் அதில் இருக்குது. அது ஒரு லூப்போல். லேக்குனான ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு லூப்போல். லூப்போல்னால் அதில் சட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடு.
அப்போ இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு, அந்த குறைபாடை எப்படி நீக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியல் சட்டத்தை அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தணும். பார்லிமெண்ட்டின் இரு சபைகளும் ஒன்றாக கூடி இந்திய அரசியல் சட்டத்தில் இந்த திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். பிரைம் மினிஸ்டர் கவர்னர் குறிப்பிட்ட காலத்துக்குள் சட்ட இதுங்களை அனுமதி கொடுக்கணுங்கிறது இல்லை. 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ அதற்குள்ளே அனுமதி கொடுக்க வேண்டும்னு சட்டத்தை திருத்தணும், இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தணும். அந்த சட்டத்தை இவங்களே திருத்துறான். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே இனிமேல் கொடுக்கணும்னு ஆர்டர் போடுறான். அப்போ எதுக்கு இந்திய அரசியல் சட்டம்? நீங்கள் போடுற ஆர்டர் வச்சுக்கிட்டு நாட்டை ஆட வேண்டியது தானே. இந்திய அரசியல் சட்டத்தை மீறுவதற்கு நீங்கள் யார்? இந்திய அரசியல் சட்டத்தில் காலக்கெடுவை கொடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கவர்னர் கொடுக்க வேண்டிய சம்மதத்தை, கவர்னர் கொடுக்க வேண்டிய கன்சென்ட்டை கொடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? 2 நீதிபதிக்கு ரூம்குள்ளே உட்காந்துருக்கு 2 நீதிபதி எப்படி கொடுத்தான்? இந்த கேள்வியை பூரா அரசியல்வாதிகள் கேட்கணும், மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதி கேட்கணும். நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், உங்கள் அதிகாரத்தை பறிச்சுட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள்லாம் எதுக்கு உட்காந்துருக்கீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ இந்த சட்ட மீறல் இவ்வளோ நடந்திருக்கு, இதுக்கு எதிராக என்ன செய்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா, அது வழி இருக்கிறது, மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டு இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லாத விஷயத்தை இந்த நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள். கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை கொடுப்பதற்கு இவர்களுக்கு சட்டத்தில் அதிகாரம் இல்லை, அனுமதியை இவர்களே கொடுத்திருக்கிறார்கள். இது சட்டப்படி செல்லாது. அதனால் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுன்னு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். இந்திய அரசியல் சட்ட பெஞ்ச் 5 நீதிபதிகள் 7 நீதிபதிகள் உட்காருவாங்க. அவங்களையெல்லாம் கூட்டி இந்திய கவர்னர் கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா சொல்லுங்கள் நீங்கள்? இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கா? முதல் கேள்வி. இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தக்கூடிய அதிகாரம் நீதிபதிகளுக்கு இருக்கிறதா இல்லை பார்லிமெண்ட்டுக்கு இருக்கா? 2 கேள்வியை கேளுங்க. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு கொண்டு போங்க, இந்த தீர்ப்புக்கு ஸ்டே வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் உட்கார்றதுக்கே தகுதி. சும்மா பதவியில் உட்காந்துக்கிட்டு அதிகாரத்தெல்லாம் விட்டுட்டு, நீதிமன்றங்கள் நாட்டில் இருக்கணும், நீதி கொடுக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீதிமன்றங்கள் எல்லையை மீறக்கூடாது, இந்திய அரசியல் சட்டத்தை மீறக்கூடாது. அந்த மீறுவதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ஸ்டாலின் இன்னைக்கு ஸ்வீட்டாக கொடுத்து கொண்டாடுறாரு. ஏன்? அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா ஒவ்வொரு பேருக்கும் துணைவேந்தருக்கும் 10 கோடி வாங்குவாங்க, ஒவ்வொரு துணைவேந்தருக்கும் 20 கோடி வாங்குவாங்க. 10 கோடி கொடுத்து 20 கோடி கொடுத்து துணைவேந்தர் ஆகிறவன் அங்கே போனவுடனே சம்பாதிப்பானா இல்லையா? அப்போ நீதிமன்றம் பிஸ்னஸ் சென்டர் ஆயிரும், பல்கலைக்கழகம் வியாபார மையம் ஆயிரும். எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தாதான் பல்கலைக்கழகத்தில் போக முடியும், கல்லூரிகளில் போக முடியும். நாடே நாசமாக போயிடும். தமிழ்நாட்டில் எல்லாமே உங்களுக்கு கல்வியை விலை பேசப்படும். இதுதான் ஒன்றும் தெரியாத படிக்காத ஒரு முதலமைச்சர் நமக்கு அதுக்கு வேந்தராக போகிறார். அவருக்கு கீழே படித்தவர்கள், இது டாக்டரேட் படித்தவங்க, ஆராய்ச்சி படிப்பு படித்தவங்கெல்லாம் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கேவலமான விஷயம் நம்ம நாட்டில் வந்துடும். அதுதான் குதிக்கிறான் அரசியல்வாதி பூரா, வாழ்த்து சொல்கிறான். ஏன்னா நாளைக்கு நம்ம வந்தோம்னா இதே மாதிரி ஒன்றும் தெரியாமல் முட்டாளாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆளலாம்ல. அதனால் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் அப்படிங்கிறான். அந்த அண்ணாதுரை சொன்னாரான், அந்த என்னமோ பெரிய படித்தவர், நாங்கள் ஆட்டுக்கு தாடியா? எந்த ஆட்டுக்கு தாடி வளர்ந்தது? எந்த ஆட்டுக்கு தாடி வளர்ந்தது? கிழட்டு ஆட்டுக்கு தான் தாடி வளரும். ஆட்டுக்கு யாராச்சும் எத்தனை பேர் பார்க்குறீங்களா? கிழட்டு ஆடை தவிர மற்ற ஆட்டுக்கு தாடி இருக்கிறத பார்த்தீங்களா? அவர் ஒப்பீடே தப்பு. அண்ணாதுரை சொன்னது நாட்டுக்கு கவர்னர்கிட்ட கிண்டல் அடித்தாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி கூத்து அடிக்கிறதுக்கு, நாட்டை கொள்ளை அடிக்கிறவன்லாம் கல்வியை கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் இவங்க சொன்னாங்க. அரசியல்வாதி பூரா வாழ்த்து சொல்கிறான், கரெக்டுங்கிறான். ஏன்னா கவர்னர் இருந்தால் அவன் கொள்ளையடிக்க முடியாதுல்ல, கேள்வி கேட்பார்ல. இவன் பூரா கொள்ளையடித்து வெளிநாட்டில் பணம் சேர்க்கிறான். ஒரு அரசியல்வாதியாச்சும் மனசாட்சி உள்ளவன் எங்கே இருக்கான் தமிழ்நாட்டில்? அதனால் கொதிக்கிறான். இந்த ஹிந்து என்றான். மிகப்பெரிய தீர்ப்பு இது. கவர்னர் உடனே ராஜினாமா, மானம் இருந்தால் கவர்னர் ராஜினாமா பண்ணணும், தன்மானம் இருந்தால். தமிழ்நாடு வேர்ஸ்ட் இந்த ஆளுநர். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், தன்மானம் இருந்தால் ராஜினாமா செய்து போக வேண்டியதான்.
தன்மானத்தை பற்றி இந்து என் ராம் பேசலாமா? இந்து என் ராமுக்கு சொல்கிறேன், தன்மானத்தை பற்றி பேசலாமா? ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி விஜயகுமார் கமிஷனரை அனுப்பின உடனே விழுந்து ஓடி பெங்களூரில் ஒளிந்த கோழை நீங்கள். தெரியாது உங்கள் கதை? அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு போய் ஜெயலலிதாவுக்கு தூதனுப்பி காலில் போய் விழுந்தாள். நடுநிலை பத்திரிகையாக இருந்த மிகப்பெரிய ஹிந்துவை ஆங்கில முரசொலியாக்கி இன்றைக்கி யாருமே படிக்காத நிலைக்கு கொண்டு வந்த ஒரு சுயநலவாதி நீங்கள். நீங்கள் பேசுகிறீங்களா கவர்னரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி வேணாமா? மூன்றாந்தர பத்திரிகையாளர்கள் பின்னாடி எல்லாம் போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் நின்று ஆள் நீங்கள். கதை சொல்லவா உங்களை பற்றி? இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. நீங்கள்லாம் கவர்னர் எதுக்குயா? கவர்னருக்கு என்ன இருக்குது? கவர்னர் பணம் வாங்கிட்டா போடுறாரு. ஏன் நினச்சாரு? அரசியல்வாதிகளை போயிடக்கூடாது, மக்களுடைய கல்வித்தரம் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அனுமதி. இன்றைக்கி ஜட்ஜு கொடுக்குறான் அனுமதி. யார் கொடுத்தா அவனுக்கு அதிகாரம்? கவர்னராக இருந்தாலும் ஒழிய கவர்னர் ஜனாதிபதி இருவரை தவிர சட்டத்துக்கு யாரும் அனுமதி கொடுக்க முடியாது. அப்போ எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதனால் நான் மத்திய அரசாங்கத்துக்கு குறிப்பாக மோடிக்கு சொல்கிறது, முதுகெலும்போடு செயல்படுங்க. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், அரசியல் சட்ட பெஞ்சுக்கு அனுப்புங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு 5 மெம்பர் 7 மெம்பர் கொண்ட நீதிபதிகளை தீர்ப்பு கொடுங்க. எப்படியா அனுமதி கொடுத்தான் அவன் நீதிபதி? கேளுங்க. ஒரு கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை நீதிபதி எப்படி கொடுத்தான்? அப்போ இந்திய அரசியல் சட்டத்துக்கு என்ன மரியாதை? ஒரு மாதம் டு 3 மாதத்தில் அனுமதி கொடுக்கணுங்கிறத இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தணும் பார்லிமெண்ட்டை சொல்லி. 1 மாதத்துலேருந்து 3 மாதத்தில் கொடுக்கணுங்கிற காலக்கெடுவை நிர்ணயிப்பதற்கு நீதிபதிகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுங்கள். சொல்லி கொண்டு இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுங்க. இல்லைன்னா எல்லோரும் ஓடி போய் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டை பிரதமர் ஆக்கிட்டு எல்லா ஜட்ஜுங்களையும் மந்திரி ஆக்கிட்டு அரசியல்வாதி பூரா ஓடி போயிருங்க. பேசாமல் நீதிமன்றங்களையே நாட்டை ஆளட்டும். நீதிமன்றம் நாட்டாளலாம். ஆனால் 100 கோடி வச்சுருக்கான நீதிபதி அப்புறம் எங்கே நாட்டாடுறது? இது மாதிரி எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க? அவனும் தானும் அரசியல்வாதிக்கு இணையானவன் என்று நிரூபித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த கேள்வியை கொண்டு வரேன். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி. நம்ம நாட்டு வருங்காலத்துக்கே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய கேள்வி. அதனால் இந்திய அரசியல் சட்டத்தில் படி நீதிபதிகள் அதற்கு எதிராக அதை மீறி அவர்கள் அதிகாரத்தை உபயோகித்திருக்கிறார்கள்ங்கிறத இந்திய அரசியல் சட்ட பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த பிரச்சனையில் நம்முடைய கருத்து. இப்போ இந்த கேஸில் ஜெயிச்சோன்னா ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். ஆனால் இன்னொரு கேஸில் காரி துப்பிட்டாங்க உச்ச நீதிமன்றம். அதாவது டாஸ்மாக் வழக்கு 1000 கோடி இடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது ஹைகோர்ட்டில் இவங்க தான் வழக்கு போட்டாங்க. வழக்கு இவங்களே போட்டாங்க. இவங்க விசாரிக்கக்கூடாது அப்படின்னு வேறு நீதிபதிகள்கிட்ட மாற்றணும். 2 நீதிபதிகள் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இந்த நீதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கள். எந்த முட்டாள் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. எந்த சட்டம் படித்த முட்டாள் ஸ்டாலினுக்கு இதை சொல்லி கொடுத்தான்னு தெரியல. வேறு மாநிலத்துக்கு மாற்றணுமா கேட்பாங்களா? வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னா அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது. சட்டம் தெரியாத முட்டாள் சொல்லியிருக்கான். அதுக்குன்னு சில வரைமுறை இருக்குது. வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னா இப்போ ஜெயலலிதாவுக்கு ஏன் மாற்றினாங்கன்னா, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாருங்க. அப்போ அந்த வழக்கு போடப்பட்டது. அதற்கு பிறகு இவங்க மறுபடியும் 2001 முதலமைச்சராக இருக்கும்போது திமுக அவர் முதலமைச்சராக இருக்கிறார், இவர் மீது குற்றச்சாட்டு வெளி மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு. அதை யார் கேட்பா? எதிர்கட்சி தான் கேட்பாங்க. இப்போ இவங்களே ஆட்சியில் இருக்காங்க, ஈடி வருது. அப்போ எதிர்கட்சியை சேர்ந்தவன் தான் இதை வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு கேட்பான். ஆளுங்கட்சியை சேர்ந்தவனே வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு கேட்குறானடா. இதில் ஏதோ உள்குத்து வேலை இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? பரவாயில்ல, உங்கள் அக்கறை எங்களுக்கு புரியுது, பரவாயில்ல, ஹைகோர்ட்டே விசாரிக்கட்டும். இப்போ திருப்பி ஹைகோர்ட்டுக்கு வருது. இதுக்கிடையில் ஹைகோர்ட்டு நீதிபதிகள் கோவப்பட்டாங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதை எங்கிட்ட ஏன் சொல்லலை? இன்றைக்கி லிஸ்ட்டில் எல்லாம் கேஸை போட்டோம், சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று எங்களை மதிக்கலையா கேட்டாங்க. இப்போ அவங்ககிட்டே வருது, தீட்ட போகிறாங்க. ரெடியாக இருங்க ஸ்டாலின், வேந்தராகும். அதே நேரத்தில் 1000 கோடி ஊழலில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய மந்திரிகளும் சிக்கி தவிக்கப் போகிறீர்கள். விரைவில் இந்த வழக்கை விசாரித்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவர்களுக்கு ஈடியே இதை விசாரிக்கணும், உடனடியாக விசாரிக்கணும் அப்படிங்கிறது தீர்ப்பை கொடுங்க. அப்போ தான் அவங்க திருந்துவாங்க.
அப்படிங்கிறது அடுத்த கருத்து. செந்தில் பாலாஜி, இதுவும் சட்டம் சம்மந்தப்பட்ட கருத்து. செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டில் இது பிரமாண வாக்கு மூலம் சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என்னை நீக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது. இந்த பக்கம் கவர்னருக்கு கிடையாதுன்னு கேஸை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றம் நான் கொள்ளையடிப்பேன், மந்திரியாகவும் இருப்பேன், அதை கேட்க நீ யார், நீ என்னை பதவி விட்டு தூக்க முடியாதுன்னு கேஸை இன்றைக்கி போட்டிருக்காரு. அதில் நான் ஒன்று ஜாமீன் இதெல்லாம் மீறலை. என்ன ஜாமீன் இதை மீறலை? சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்க, எப்பா நீ மந்திரியாக இருந்தனா நீ உனக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டோம், உன் அதிகாரத்தை பயன்படுத்துவேன்னு. மந்திரி பதவி ராஜினாமா பண்ணிட்டு ஜாமீன் வாங்கினல்ல, அப்போ என்ன அர்த்தம்? மீறி தானே வாங்கியிருக்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது மீறி ஜாமீன் வாங்கிட்டு திரும்பி நீ மந்திரி ஆகிட்டீங்கன்னா ஊரில் இருக்கிறவங்கள இழிச்ச வாயினா விட்டுருவாங்களா நீதிபதிகள் அப்படின்னு அவர் ஒன்று போட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா கண்டனம் தெரிவிக்கிறோம். செந்தில் பாலாஜி ஒழுங்காக மந்திரியை ராஜினாமா பண்ணுறீங்களா, கண்டனம் தெரிவிப்போம்னு சுப்ரீம் கோர்ட்டு கண்டனமாக தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. கவர்னர் இதில் இவங்களே அதிகாரத்தை பயன்படுத்தி அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி இதில் கண்டனமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு பதில் சொல்லுங்கள். ஆமாம், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, கவர்னருக்கு பதிலாக செயல்படும் அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி போன்றவர்களை நீக்குவதற்கோ அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கோ எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்கள். அதுக்காக தான் நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது இடி KN நேருவை பற்றி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் தீவிரமாகன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி KN நேருவோடைய தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். உடனே நினைச்சிடாதீங்க உடனே பெரிய ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க இடி அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இதே மாதிரி தான் பொன்முடியை கூட்டிகிட்டு போனாங்க, பொன்முடி பையனை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வர என்ன ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. ஏதாச்சும் தெரிஞ்சதா? அது மாதிரி KN நேரு தம்பியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனாங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. இவன் தான் சொல்கிறேன் இல்லை, இங்கே வீராவேசம் பேசுவான், அங்கே போய் காலில் விழுந்து நிர்மலா சீதாராமனை பார்த்த மாதிரி யாரையாச்சும் பார்த்து விழுந்து கீழே விழுந்தாலும் மண்ணு ஓட்டலைன்னு அப்புறம் எல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. இப்போ கூட ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, KN நேரு வீட்டில் அமலாக்கத்துறை ரைடுக்கு வருது அப்படிங்கிறத 2 நாளைக்கு முன்னாடியே மத்திய பாஜகவை சேர்ந்த ஒரு கருப்பு ஆடு KN நேருவுக்கு சொல்லிடுச்சான். அதனால் KN நேரு எதை மறைக்கணுமோ முக்கியமானதையெல்லாம் மறைத்து விட்டார் அப்படின்னு நான் சொன்னால் கோவிச்சுக்குவாங்க இவங்கெல்லாம் பிஜேபி. நீங்களாக்கு பள்ளிய கிளப்பீர்கள். உங்கள் தினமலர் பத்திரிகை போய் பாருங்கப்பா. திமுககாரங்க சொல்கிறாங்க, நாங்கள் தப்பிச்சிட்டோம் யா, உங்கள் ஆள் 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டான், அங்கே போகலாம் டாக் ஆஃப் த டவுன் DMK சர்க்கிளில் இதுதான் முதலே கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமலரில் செய்தியாக வந்துருக்கு. அப்போ KN நேருவுக்கு ரைடு வருதுங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி காட்டி கொடுத்த அந்த கருப்பு ஆடு யார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அது சொல்லக்கூடாது, கோவம் வரும் உங்களுக்கு. அதனால் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இப்போ வாச்சும் கருப்பாடுகளை வெளியேற்றுங்க. இல்லைன்னா எதிரிகளுக்கு திமுகவுக்கு உங்கள் இதிலிருந்தே எல்லா வசதிகளையும் எல்லா உதவியையும் செய்து கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறது. இதெல்லாம் இங்கே அமித்ஷாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அமித்ஷா சில கொஞ்சம் நடவடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில கடுமையான நடவடிக்கையெல்லாம் வரப்போகுது, காத்திருந்து பாருங்கள். இதுக்கிடையில் அம்மவர் சொல்கிறாரு அண்ணாமலை, மோடி கிணத்துல குதிக்க சொன்னால் கூட கிணத்துல குதிப்பேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் மோடி இன்னும் இதுக்கு அண்ணாமலை இன்னொன்று சொல்கிறாரு, நம்ம பிஜேபியை பார்த்து அரசியலுக்கு வரவில்லை, மோடி என்ற தனி மனிதரை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு. நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலைங்க. அது எல்லோருக்குமே தெரியும். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் நிற்கிறேன். அவர் கிணத்துல குதினால் குதிக்கிற ஆள் நான். அண்ணாமலைக்கு சொல்கிறேன், மோடி தான் ஏடிஎம்கேயோட கூட்டணி சொல்லணும்னு முடிவு எடுத்திருக்காரு. அப்புறம் என் கிணத்துல குதிக்கிறாள் அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சீமானை போய் மீட் பண்ணுறீங்க, சீமானை எதுக்கு நீங்கள் மீட் பண்ணுறீங்க? சீமானை மோடிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி டெல்லிக்கு அங்கேருந்து ஆளுங்களை வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. சீமானை எதுக்கு மோடியை சந்திக்க வைக்கிறீங்க? உங்கள் அஜெண்டா என்ன, உங்கள் திட்டம் என்ன, உங்கள் எண்ணம் என்ன? சீமானை ஏன் மோடி? சீமான் தமிழ் தேசியம், பிஜேபி ஒரு தேசிய கட்சி. உங்கள் 2 பேர்த்துக்கு லட்சியம் இதிலேயே கொள்கை அளவிலேயே ஒத்து போகுமா?
அவரை ஏன் போய் சந்திக்க வைக்கிறீங்க? அதிமுக கூட்டணியை கெடுக்கணும். அதிமுக தலைவர்கள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் சொல்கிறேன், எடப்பாடி, இப்போ ஓபிஎஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அதிமுகங்கிற கட்சியும் பிஜேக்கிற கட்சியும் இணைவது காலத்தின் கட்டாயம். அப்போ தான் திமுகவை அழிக்க முடியும். அதனால தான் நான் கத்துறேன். அதனால தான் அண்ணாமலையெல்லாம் திட்டுறேன். காரணம், அண்ணாமலை அதை கெடுக்க பார்த்து திமுகவை ஜெயிக்க வைக்க பார்க்குறாரு. அன்னைக்கு போய் இவரை கொண்டுட்டு போய் அங்கே வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. மோடியை சந்திக்க வைக்கணும்னு சொல்லி சீமானை சந்திக்க வைப்பதற்கு எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம், பிஜேபி அதிமுக அலையன்ஸை கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட இது. அந்த தப்பை செய்யாதீங்க. அது அப்படி அந்த தப்பை செஞ்சு அந்த கூட்டணியை கெடுத்தால் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் பட்டியலில் உங்கள் பேர் தான் முதல்ல வரும். அண்ணாமலைக்கு எச்சரிக்கையாக விடுக்க விரும்புகிறேன். உங்களுடைய நடவடிக்கை தவறு என்றால் சுட்டி காட்டுவதற்கு நாங்கள் தான் முதல்ல வருவோம். நாங்கள் யாருக்கும் நிரந்தரமான ஆதரவாளர்கள் அல்ல. யார் தப்பு செஞ்சாலும் அவர்களை எதிர்த்து பேசுவோம். உங்களுடைய பாதை தவறானது. மோடி என்ன சொல்கிறாரோ, உங்கள் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு தேர்தல் வெற்றிக்கு திமுகவை தோற்கடிப்பதற்கு நீங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும்ங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இன்றைக்கி ஏடிஎம்கே வந்து சட்டசபையில் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்க. உடனே ஸ்டாலின் எவனும் எழுதி கொடுத்துட்டான், பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். காவி சட்டை, நல்ல வேலை காவி சட்டை போடாமல் கருப்பு சட்டை போட்டாங்கன்னு கமெண்ட் அடிக்கிறேன். இப்படியெல்லாம் யோசிக்கவே தெரியாது. அவருக்கு எவனும் எழுதி கொடுக்குறான் பக்கத்தில். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டையோடு வந்ததற்காக என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவி சட்டை போடாமல் கருப்பு சட்டை போடைய காவி சட்டை 1999 போட்ட ஆள் நீங்கள் தான். வெக்கம் இல்லாமல் 5 வருஷம் பாஜகவோட போய் காலில் விழுந்துட்டு அங்கேருந்து ஒட்டிக்கிட்டு நீங்கள் இருந்தாலும் பதவிக்காரு. நீங்கள்லாம் காவி சட்டையை பற்றி பேசலாமா? உங்கள் அப்பாவை நீங்கள் தான் காவி சட்டை போட்டது தமிழ்நாட்டிலேயே. அதுவரை யாரும் கூட்டணி சேரலை. ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ஆதரவு கொடுத்தவர் மறுபடியும் மோடியார் லேடின்னு எதிர்த்து தைரியமாக டிக்ளேர் பண்ணார். உங்களுக்கு தைரியம் இருக்கா? முதுகெலும்பு இருக்கா? ஜிஎஸ்டியில் இது இன்கம் டேக்ஸ் ரைடு வருது, வருமான வரி ரைடு வருதுன்னு உடனே ஓடி போய் நிர்மலா சீதாராமன் காலில் டெல்லி ஏர்போர்ட்டில் விழுந்த ஆளாச்ச முதுகெலும்பு இருக்கா உங்களுக்கு? காவி உடைய போட்டு தானே போய் காலில் விழுந்தீங்க. ஏன் அது மட்டுமா? இந்த பக்கம் மோடி எதுக்குறது, அந்த பக்கம் உங்கள் பையன் அனுப்பி மோடிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினான்னு காவி சட்டையை போட்டு போனீங்களே டெல்லிக்கு, ஞாபகம் இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு நாணயம் போட்ட உடனே உங்கள் அப்பா சமாதிக்கு காவி சட்டைகள் ஆளுகளையா கூட்டிகிட்டு வந்து அவங்க காலில் போய் விழுகலையா? ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் மத்திய அரசுன்னு சொல்லி நடிக்கலையா? அப்போ போய் காலில் விழுகலை? இங்கே எதுக்கு வேணாலும் அமித்ஷாவை அப்படியெல்லாம் பேசுகிறது. ஆனால் கட்சிகள் உலகம் திறக்கும்போது அமித்ஷாவுக்கு வெக்கம் இல்லாமல் போய் இன்விடேஷன் கொடுத்தது யார்? நீங்கள் தான். அப்போ நீங்கள் காவி சட்டை போடலையா? இந்த பக்கம் அமித்ஷாவை எடுத்துட்டு அந்த பக்கம் கனிமொழி மூலமாக சொல்லி அமித்ஷா காலில் விழுந்து அந்த காவி சட்டைகள் காலில் விழுந்து தானே இன்றைக்கி வர காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தங்கச்சி எப்படி ஜெயித்தாங்க தூத்துக்குடியில்? காவி சட்டை கால்கள் விழுந்து தானே ஜெயித்தாங்க. இன்றைக்கி பாரத் ரத்னா உங்கள் அப்பாவுக்கு வாங்கணுங்கிறதுக்காக டெல்லியில் போய் எப்படி காவடி தூக்குறீங்க? யார்கிட்ட காலில் விழுகிறீங்க? உங்கள் காவி சட்டை கதையெல்லாம் தெரியாதா? காவி சட்டைகளுடன் தானே போய் காலில் விழுகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு 80 அடி செலவாகிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணீங்க? காவி சட்டைகள் காலில் நீங்கள் விழுகலையா? கதையாக இருக்குது. எப்படி டெல்லியில் யாரை வச்சு மூவ் பண்ணீங்கன்னு சும்மா வெளியில் அவங்கள பேசுகிறது. உள்ளுக்குள்ளே போய் பார்த்து காவி சட்டைகள் காலில் சாஷ்டாங்கமாக விழுகிறது. நீங்கள் எல்லாம் போயிட்டு காவி சட்டை போட்ட முதல்ல காவி சட்டைகளுக்கு இடம் கொடுத்தது நீங்கள் தான். காவி சட்டையுடன் கூட்டணி வச்சதும் நீங்கள் தான் அப்படிங்கிற கதையும் ஸ்டாலினுக்கு எதிராக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.